நெக்ஸ்ட்டு டீம் டி முகமது தமீம் அன்சார் என்னுடைய ஃபேவரட் சஹாபி அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கார். முகமது தமீம் அன்சார் ஃபேவரட் சஹாபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறது என்னுடைய பிடித்தமான சஹாபி. ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் பிறகு இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மனிதர் நடந்திருப்பார்னா அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். இவருடைய கேரக்டர் அஸ்ஸித்தீக், உண்மையாளர். இதற்கு ஒரு சான்று எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இறைவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹும், அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும், இவங்க 4 பேரும் உஹத் மலைக்கு மேலே ஏறுறாங்க. உஹத் மலை குலுங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உஹதே நீ உறுதியாக இரு, உன்னுடன் ஒரு நபி இருக்கிறார், உன்னுடன் உண்மையாளர் இருக்கிறார், அஸ்ஸித்தீக் இருக்காங்க, மற்றும் இன்னும் 2 சுஹதாக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம் அவர் ரசூலுல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உண்மையாளர் என்று. அவர் எப்படி இஸ்லாத்தை எம்பரேஸ் பண்ணார், அதாவது 2வது டாபிக். வித்தவுட் எனி டவுட் ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதரையும் நான் பார்த்ததில்லை, நான் எல்லாட்டையுமே இஸ்லாத்தை ஏற்றி வச்சுருக்கேன், எல்லாருமே ஒரு டவுட்டோடி தான் இஸ்லாத்தை ஏற்றுருக்கிறாங்க, ஆனால் இவர் உறுதியாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு. ஹிஸ் கான்ட்ரிபியூஷன். ஒரு போருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முந்திரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு விஷயத்தில் போருக்கு அவர் செல்வத்தை எடுத்துகிட்டு வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மொத்த செல்வத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு, நீங்கள் வீட்டில் என்ன விட்டு வச்சுருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்னையும் என்னுடைய அல்லாஹுடைய மார்க்கத்தையும் தூதரையும் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதான் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ்லாத்துக்கு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.